புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னையில் உள்ள சுமார் 350க்கும் அதிகமான பள்ளிகளில் 65,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்திற்கு அம்மா உணவகங்களில் உணவு தயார் செய்யப்படுகிறது. இதன் மூலம் அம்மா உணவகங்களில் பணிபுரிவோருக்கு நிலையான வருமானமும் கிடைத்து வந்தது. 2023இல் காலை உணவு திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை தனியாரிடம் கொடுக்க சென்னை மாநகராட்சி முயன்றது. மாமன்றத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அந்த முடிவை கைவிட்டனர். இப்போது மீண்டும் தனியாருக்கு தாரை வார்க்க ஒப்பந்தம் கோரியிருக்கின்றனர். கடந்த ஜூலையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாக அறிவித்தது திமுக அரசு. அப்படி மேம்படுத்திய அம்மா உணவகங்களில் மாணவர்களுக்கான உணவை தயாரிக்காமல் தனியாருக்கு தாரை வார்க்க 2 ஆண்டுகளாக முயற்சிப்பது ஏன்? கண் துடைப்புக்காக திட்டங்கள் அறிவிப்பது, தங்கள் லாப நோக்கத்துக்காக திட்டங்களை மடைமாற்றுவது என 4 ஆண்டுகளாக டிராமா மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. அதற்காக சென்னை மாநகராட்சியையும் பள்ளி குழந்தைகளையும் பயன்படுத்த முயற்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். தொடர்ந்து அம்மா உணவகங்களிலேயே காலை உணவு திட்டத்திற்கான உணவு தயாரிக்கப்பட வேண்டும். தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்க முயற்சிப்பதை சென்னை மாநகராட்சி கைவிட வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.